ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாக்லேட் கேரமல் காஃபி கேக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு குட்டி கிண்ணத்துல நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர்ல இதை மிக்ஸ் பண்ணி 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கலந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ ஒரு பேன்ல பட்டர் ஷீட் போட்டு இந்த கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு பேனை. அதுக்கு மேல நம்ம பேட்டரை மிக்ஸ் பண்ணி வச்ச பேனை வச்சுக்கோங்க. 40 to 45 மினிட்ஸ் ஹீட் பண்ணி எடுத்தீங்கன்னா கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். கேரமல் சாக்லேட் சாஸ் ரெடி பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. டார்க் சாக்லேட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கேரமல் சாக்லேட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் டாப் லேயர் மட்டும் கட் பண்ணிட்டு சாக்லேட் சாஸ் அப்ளை பண்ணிட்டு பீஸ் போட்டு கேக் சாப்பிடலாம். சாக்லேட் கேரமல் காஃபி கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.